இன்றைய முக்கிய செய்திகள். தூக்கிலிடப் போவதில்லை என ஈரான் அறிவித்ததால் தாக்குதல் ஒத்திவைப்பு. மன்னர் குடும்பத்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த முடியுமா என ட்ரம்ப் சந்தேகம். தமிழ்நாடு முழுவதும் களை கட்டியது தமிழர் திருநாள். பொங்கலோ பொங்கல் முழக்கத்துடன் மகிழ்ச்சி கொண்டாட்டம். சூறாவளியாக பாய்ந்து காளையரை மிரட்டிய ஜல்லிக்கட்டு காளைகள். அவனியாபுரத்தில் விறுவிறுப்பாக நடந்த வீர விளையாட்டுப் போட்டி. வணக்கம். வணக்கம். கிளர்ச்சியில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக தூக்கிலிடப் போவதில்லை என ஈரான் அரசு அறிவித்துள்ளதை அடுத்து அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் திட்டத்தை ட்ரம்ப் ஒத்திவைத்துள்ளார். பொருளாதார வீழ்ச்சி காரணமாக ஈரானில் அரசுக்கு எதிராக நடந்து வரும் போராட்டத்தில் வன்முறை வெடித்த நிலையில் கலவரத்தை அடக்க ராணுவமும் காவல்துறையும் துப்பாக்கிச்சூடு நடத்தின. போராடும் மக்களை கொன்றால் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்தார். பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் எச்சரித்தது. ஈரானில் வன்முறை மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை தூக்கிலிடக்கூடாது என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தினார். இந்நிலையில் காவல்துறையினரை உயிருடன் எரித்துக் கொன்ற தீவிரவாதிகளை ஒடுக்கியுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக தூக்கிலிடும் எண்ணம் இல்லை என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானில் படுகொலைகள் நிறுத்தப்பட்டு விட்டதாக தமக்கு நம்பகமான தகவல் கிடைத்ததாக தெரிவித்தார். ஈரானில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து அதன் பிறகுதான் தாக்குதல் குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவிலிருந்து ஈரான் போராட்டத்தை ஆதரித்து வரும் முன்னாள் மன்னர் ஷா குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசர் ரெசா பலவிக்கு உள்நாட்டில் செல்வாக்கு உள்ளதா, அவரது தலைமையை மக்கள் ஏற்பார்களா என்பது தெரியவில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் உற்சாகம் பொங்க கொண்டாடப்பட்டது. மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் செங்கரும்பு கட்டி மஞ்சள் உள்ளிட்ட மங்கல பொருட்களை வைத்து மண்பானையில் பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து மக்கள் வழிபட்டனர். சென்னை புனித தோமையார் மலை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மல்லர் கம்பம், பரதநாட்டியம், பறையாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் களை கட்டின. முல்லைப்பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பெனிக்விக்கின் 185வது பிறந்த நாளான இன்று தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள அவரது மணிமண்டப வளாகத்தில் கிராமத்தினர் பொங்கல் வைத்தனர். தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலம் நடத்தப்பட்டது. ஊர்வலத்தின் முடிவில் பெனிக்விக்கின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் லண்டனைச் சேர்ந்த பெனிக்விக் உறவினர்களும் கலந்து கொண்டனர். ஹோசூர் உழவர் சந்தையில் திரண்டவர்கள் பொங்கல் திருநாளை வரவேற்று உற்சாகத்துடன் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்த மக்கள் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். தூத்துக்குடி காமாட்சியம்மன் கோவில் பகுதியில் சிறுவர்கள் சிறிய மண்பானையில் பச்சரிசி வெல்லமிட்டு பொங்கல் வைத்து ஒருவருக்கொருவர் ஊட்டியும் குலவையிட்டும் மகிழ்ந்தனர். நாகர்கோவில் அருகே கேசவன் புத்தன்துறை மீனவ கிராமத்தில் உள்ள தேவாலயத்தில் மீனவ மக்கள் பொங்கலிட்டு உற்சாகமாக பண்டிகையை கொண்டாடினர். இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை அவனியாபுரத்தில் ஆரவாரத்துடன் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் சீறி வந்த காளைகளை காளையர் மல்லு கட்டி அடக்கினர். பொங்கல் நாளான இன்று தமிழர் வீரத்தின் அடையாளமான ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் களமிறக்கப்பட்ட 907 காளைகளை அடக்க 550 மாடுபிடி வீரர்கள் களமாடினர். ஒருத்தர் மாண்புமிகு அமைச்சர் உலகம் ஒரு அண்டா அண்ணன் எஸ்ஆர் கோபி உலகம் ஒரு கட்டில் ஒருத்தர் சூப்பர் வீரருங்க. இந்த பேஜ் செம்மையா பிடிக்கிறீங்க. வாடிவாசலிலிருந்து சீறி வந்த காளைகளில் சில தொட்டு பார்க்க வந்த வீரர்களை கொம்புகளால் தூக்கி வீசி நீண்ட நேரம் களத்தில் நின்று விளையாடின. சூறாவளி போல சுழன்று களமாடி மிரள வைத்த காளைகள் வீரர்களிடம் பிடிபடாமல் வெற்றியை ருசித்தன. ஒருத்தர் ஐஸ்வர்யம் டிஎம்டி வழங்கும் அண்டா மாண்புமிகு அமைச்சர் சிறப்பாக எக்ஸாம்பிள் அழகுடா சூப்பர் மாடுங்க. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி சிறப்பாக ஒரு சைக்கிள் அழகுடா சூப்பர் மாடுங்க. ஜல்லிக்கட்டில் காளைகள் முட்டியதில் வீரர்கள், பார்வையாளர்கள் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். போட்டியின் முடிவில் அதிக காளைகளை அடக்கிய சிறந்த வீரருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. பிடிபடாத சிறந்த காளைக்கு 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர் பரிசாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். பொங்கல் பண்டிகையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது வலைதள பதிவில்
புதுப்பானையில் புத்தரிசி பொங்கலென பொங்கிட இனித்திடும் செங்கரும்பை சுவைத்து செங்கதிரோனை போற்றிடும் தமிழர் திருநாளில் தமிழர் வாழ்வு செழித்திட வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். தமிழர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கிடும் இந்த மகிழ்ச்சி பொங்கல் திராவிட மாடல் 2.0வில் பன்மடங்காகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரை சந்தித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். 2026 தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைக்கப் போவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேட்டூர் தொகுதிக்கு உள்பட்ட மேச்சேரி, காரப்பட்டி பள்ளம் பகுதியில் அதிமுக சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய பழனிசாமி, அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமகவுடன் மேலும் பல கட்சிகளும் இடம்பெறும் என்றார். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் தயாரிப்பு நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கை விசாரிக்க தாங்கள் விரும்பவில்லை என்றும் மீண்டும் உயர்நீதிமன்றத்தையே அணுகுமாறும் கூறிய நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மகர சங்கராந்தி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நேற்றிரவு வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. தீபாவளியைப் போல ஜெய்ப்பூரின் பல பகுதிகளில் ஏராளமானோர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் மகர சங்கராந்தியை முன்னிட்டு நடந்த பட்டம் விடும் திருவிழாவில் ஏராளமான போட்டியாளர்கள் விதவிதமாக வடிவமைக்கப்பட்ட பட்டங்களை உற்சாகத்துடன் பறக்கவிட்டனர். உலகிலேயே மொழிக்கான முதல் கோயிலாக விளங்கும் காரைக்குடி தமிழ்த்தாய் கோயிலில் தமிழர் திருநாளான இன்று தமிழ் ஆர்வலர்கள் 25வது ஆண்டாக தமிழ்த்தாய்க்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கம்பன் மணிமண்டப வளாகத்தில் உள்ள அந்த கோயிலில் வள்ளுவர், கம்பர், இளங்கோவுக்கு தனி சன்னதிகள் உள்ளன. தொல்காப்பியர், அகத்தியருடன் மூலவராக தமிழ்த்தாய் வீற்றிருக்கிறார். சென்னை போயஸ் கார்டனில் தமது இல்லத்திற்கு முன் குவிந்த ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் கையசைத்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து ஆரவாரம் செய்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த், விவசாயிகளுக்கான பண்டிகை பொங்கல் என்றும் நாட்டின் முதுகெலும்பான அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கூறினார். பழனியை அடுத்த வாகரையில் நடைபெற்ற பசுமை மாரத்தானில் பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், நத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இன்று அதிகாலை கடும் பனிப்பொழிவு நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலை 9 மணி வரை பனியின் தாக்கம் நீடித்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டு சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பகுதியிலும் 8 மணிக்கு மேலும் மூடுபனி நீடித்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,06,320 ரூபாயாகவும், ஒரு கிராம் 13,290 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 310 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கிளர்ச்சியில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக தூக்கிலிடப் போவதில்லை என ஈரான் அரசு அறிவித்துள்ளதை அடுத்து அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் திட்டத்தை ட்ரம்ப் ஒத்திவைத்துள்ளார். அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் உற்சாகம் பொங்க கொண்டாடப்பட்டது. மதுரை அவனியாபுரத்தில் ஆரவாரத்துடன் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் சீறி வந்த காளைகளை காளையர் மல்லு கட்டி அடக்கினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.